பூ மலர்ந்த பாதைகள். அத்தியாயம் 3. நம்பிக்கைகள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் திறவுகோல். கம்பளி போர்த்தி 2 பேராய் பிடித்து அழுத்தினாலும் கஸ்தூரியின் உடல் தூக்கி தூக்கி போட்டது. போர்வையை மீறி உடல் கொதித்தது. உள்ள கொதிப்பு உடல் கொதிப்பு சேர்ந்து கண்ணீர் கொதிநீராய் எரிந்தது. கஸ்தூரி, இந்த கஞ்சியை கொஞ்சம் குடியேன். ரிஷியின் அம்மா பல்லவி எழுப்பி உட்கார வைத்தார். கஸ்தூரியால் கை ஊன்றி எழுந்திருக்க முடியவில்லை. கட்டை விரல் அடிபட்டு வீங்கியிருந்தது. உதடு கிழிந்து காது தோடு பீத்து இரத்தம் கட்டியிருந்தது. மிருகத்தனமா நடந்துக்கிட்டிருக்கானே, இவனை ஏன்னு கேட்க ஆளே இல்லையா? பல்லவி புலம்பினார். எங்கே போயிருக்கான்? பொள்ளாச்சிக்கு. ஜெயந்தி நிச்சயத்துக்கு இருக்கலையா? வீட்டுக்குள்ள வராதேன்னு அப்பா சொல்லிட்டாருமா. அதான் ஆத்திரமா அவனுக்கு? ஆத்திரமா? வெறி. ரங்கசாமி மிக கேவலமாக பேசி பணத்தை வை என்றதில் ஒரு வெறி புகுந்து விட்டது அவனுக்குள். கோபம் அளவிட இயலாமல் பொங்கிய அலையில் நொறுங்கிப் போனது கஸ்தூரிதான். தன் எல்லா கோபங்களையும் சேர்த்து கண்மண் தெரியாமல் அடித்து விளாசிவிட்டான் குமரேசன். தடுக்க ஓடி வந்த அம்மா அப்பா எல்லோருமே அடிபட்டார்கள். முதல் முறையாக கஸ்தூரி அடிபடுவதை நேரில் பார்த்த ரங்கசாமி வெகுண்டு போனார். எத்தனைதான் பணம் காசு முக்கியம், பெண் மேல் வெறுப்பு என்றாலும் மாட்டை போல் தன் மகளை அடிப்பதை அவரால் காண சகிக்க முடியவில்லை. அவனை பிடித்து வீட்டுக்கு வெளியில் தள்ளினார். வீட்டுக்குள் நுழையாதே என்று உருமினார். போய்விட்டான். கடவுளே, திரும்பி வராமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கஸ்தூரியின் மனசு ஏங்கியது. முடியவில்லை. தன்னுடைய சுய மரியாதையை இழந்து அவனிடம் அடி வாங்கவும் அடுத்த நிமிஷம் அதை மறந்துவிட்டு புருஷன் காலடியே சொர்க்கம் என்று அவனிடம் சிரித்து பேசவும் முடியவில்லை. எந்த உணர்வுகளும் இல்லாத சதைப்பிண்டமாய் எத்தனை நாள் வாழ்வது? கஸ்தூரி மெதுவாக கஞ்சி பாத்திரத்தை எடுத்து குடிக்க முயன்றாள். கை நடுங்கியது. விரல்களால் பிடித்து தூக்க முடியவில்லை. இரு, நான் வாயில ஊத்துறேன். வேண்டாமா? விடு கஸ்தூரி, என் பொண்ணுன்னா பண்ண மாட்டேனா? பல்லவி தன் மேல் சாய்த்து கொண்டு வாயில் கஞ்சியை ஊற்றினார். அந்த பரிவில் அழுகை வெடித்தது. அழாதே கஸ்தூரி, அழக்கூடாது. தேம்பி தேம்பி அழுதாள் கஸ்தூரி. அழ அழ எல்லா வேதனைகளும் ஊற்றுப்போல் நிறுத்தாமல் ஊறியது. அழுதால் மனபாரம் குறையுமே. பக்கத்து வீட்டில் நாதஸ்வரம் ஒலித்தது. ஜெயந்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அடிபட்டு காய்ச்சலில் அவதிப்படும் கஸ்தூரி அங்கு இருக்க வேண்டாம் என்று ரிஷியின் வீட்டில் படுக்க வைத்திருந்தார்கள். அம்மா நடுவில் ஓடி வந்து பார்த்தாள். வாய் திறந்து பேசாவிட்டாலும் வேதனை கண்ணில் தெரிந்தது. மூத்ததுக்கு வேதனைப்படுறதா, 2வதுக்கு சந்தோஷப்படுறதான்னு தெரியலை. ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனை? அம்மா புலம்பினாள். ஏதானும் சாப்பிட்டியா? கஞ்சி குடிச்சேன். ஆட்டோ கூட்டி வரச் சொல்கிறேன். டாக்டர்கிட்ட போறியா? வேண்டாமா? உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கேடி. படுத்து தூங்கினா சரியாயிடுமா? அம்மா வேதனையோடு அவளை பார்த்தாள். ஏம்மா, என் வயிற்றுல வந்து ஏண்டி பிறந்தேன்? கஸ்தூரி, நீ படு, உடம்பு தேரட்டும். இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். இனி மௌனமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரிஷி படபடத்தான். டாக்டரிடம் கேட்டு ஆயின்மெண்ட் மாத்திரை வாங்கி வந்திருந்தான். மாத்திரை போட்டதும் தூக்கம் வந்தது. உடல் புண்ணுக்கு களிம்பு தடவி மின் விசிறியை போட்டுவிட்டு ரிஷியும் அவன் அம்மாவும் வெளியில் போனார்கள். நீயும் போயேம்மா. உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது கஸ்தூரி? அங்கே சம்மந்தி வீடெல்லாம் வந்திருக்குமா? நீ இல்லைன்னா எப்படி? போ. மனசு கேட்கலை கஸ்தூரி. பெத்த வயிறு எரியுது. நீ இப்படித்தாம்மா நான் அடிபடுறத பார்க்கறே. இது எனக்கு பழகி போச்சு. மனுஷனாவன் மிருகம். நிச்சயம் முடிஞ்சு எல்லோரும்
கிளம்பட்டும். நாளைக்கு அப்பா கிட்ட பேசி ஏதானும் வழி பண்ணலாம். என்ன வழிமா? உன்னை பொள்ளாச்சிக்கு அனுப்புகிற வழிதான் அம்மா. கஸ்தூரி கெஞ்சினாள். நான் உங்கள் கூடவே இருக்கேம்மா. அங்கே போக பிடிக்கலை எனக்கு. அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு புரியலைம்மா. நல்லா இருக்கு நீ பேசுறது. புருஷன் அடிக்கிறது திட்டுறது சகஜம்தான். அதுக்காக அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லலாமா? ஊர் உலகம் என்ன பேசும்? ஜெயந்திக்கு வேற கல்யாணமாக போகிறது. அவங்க முன்னாடி எங்கள் கௌரவம் என்ன ஆகும் யோசிச்சியா? உங்கள் கௌரவம் பற்றி யோசிக்கிறப்ப என்னையும் நினச்சி பாரேம்மா. ஆம்பளைனா அப்படித்தான் கஸ்தூரி. அதுக்காக முறிச்சுக்கிட்டு வர முடியுமா? உங்கள் அப்பா என்னை அடிக்காத அடியா? அம்மாவை வியப்போடு பார்த்தாள் கஸ்தூரி. புருஷன் தன்னை அடிப்பதை இயல்பாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இவர்களால் உணர்வுகளை இறந்து போக விட்டு கூடாய் நடமாடுவதுதான் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட விதியா? கஸ்தூரி ஆயாசத்துடன் கண்ணை மூடிப்படுத்தாள். அம்மா வெளியேறினாள். இரவு பஸ்ஸுக்கு ரிஷி ஊருக்கு கிளம்பினான். இது என் விசிட்டிங் கார்டு கஸ்தூரி. சென்னைக்கு வந்தா அவசியம் வா. கண்டிப்பா. எல்லாம் சரியாகிடும். நீ தைரியமாக இரு. உடம்பு பத்திரம். எல்லாவற்றுக்கும் தலையாட்டத்தான் முடிந்தது. காரியங்கள் அவளை மீறி நடந்தது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளை தவிர மற்றவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நல்லதோ கெட்டதோ கிடைத்ததை ஏற்று அந்த பாதையில் போவதுதான் அவள் கடமை என்று சட்டம் இடுகிறது சமுதாயம். கஸ்தூரியும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டாள். தன் கடமையை செய்தாள். 2 நாள் கழித்து ரங்கசாமி பொள்ளாச்சி போனார். குமரேசனை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார். ஊர் பெரியவர்களை வைத்து பேச்சு நடந்தது. குமரேசன் தன் தரப்பு எதிர்ப்புகளை சொன்னான். கஸ்தூரிக்கு 20 பவுன் நகையும் தனக்கு 50,000 தர வேண்டும் என்றான். என்னால் முடியாது. விவசாயம்தான் என் தொழில். இப்போ விளைச்சலும் இல்லை. ஜெயந்தி கல்யாணம் வருது. என்னால் அவ்வளவு தர முடியாது என்றார் ரங்கசாமி. வியாபார பேரம் நடந்தது. கூனி குறுகி உட்கார்ந்திருந்தாள் கஸ்தூரி. ஒரு பெண்ணுடன் கனிந்து குடும்பம் நடத்த காசு கேட்பது மிக கேவலமாக இருந்தது. கல்யாணம் கணவன் மனைவி என்ற ஒரு புனித உறவு காசு பணத்தால் நிர்ணயிக்கப்படும் அசிங்கம் அவளை குறுக வைத்தது. ஆனால் பெண்ணுக்கு பேச உரிமை ஏது? பிடிவாதமான பெற்றோர் இருக்கையில் பேரம் கடைசியில் 20 பவுன் 30,000க்கு படிந்தது. குமரேசன் மாமனார் வீட்டில் தங்கினான். அம்மாவின் நகைகள் போக மீதியை கோவை போய் அப்பா வாங்கி வந்தார். 30,000 பணம் நகைகள் ஒரு பெட்டியில் வைத்து அப்பா தந்தார். ஊர் பெரியவர்கள் மத்தியில் அதை வாங்கி கொண்டான் குமரேசன். இதான் கடைசி. இனிமேல் சும்மா சும்மா என்கிட்டே பணம் கேட்க தர முடியாது. கஸ்தூரியை வச்சு ஒழுங்கா வாழறேன். அடித்து விரட்ட மாட்டேன்னு எழுதி தர சொல்லுங்க. இனி நயா பைசா ஒத்த ரூபா கூட நான் தரமாட்டேன். அப்பா எழுதி ஊர் பெரியவர்கள் கையெழுத்திட்டு போட்டு பத்திரம் வாங்கி கொண்டார். நான் சென்னைக்கு போகிறேன் என்றான் குமரேசன். அங்கே எதுக்கு? ஃப்ரெண்டு கூட பிஸ்னஸ் பண்ண போகிறேன். என்னவோ செய். ஒழுங்கா இருந்தா சரி ரங்கசாமி. அவன் போன்னு சொன்னா நீயும் பெட்டியை தூக்கிட்டு உடனே இறங்கி வந்துடாதே. எங்களை நினைச்சு பார்த்து புருஷன் கூட சமத்தா குடித்தனம் பண்ண கற்றுக்க. சும்மா சும்மா இங்கே வந்து நின்னா அள்ளி தர்றதுக்கு இங்கே யாரும் நோட்டு அடிக்கலை. உனக்கு அடுத்த ஜெயந்தி இருக்கா? அவளுக்கு சீர் செய்யணும். தம்பி படிப்பு இருக்குது. பார்த்து நடந்துக்கோ. எல்லா தப்பும் அவளிடம்தான் என்பது போல் அம்மா உபதேசித்தாள். கஸ்தூரி தலையாட்டினாள். இனி குமரேசன் ஒழுங்காக இருப்பான் என்ற நம்பிக்கை வந்தது. அதுதானே மனிதனின் ஒரே ஆயுதம். அதைத்தான் தன் துணைக்கு எடுத்துக்கொண்டாள் கஸ்தூரி. இனி பெற்றோர் வீட்டுக்கு வர முடியாது என்று தெரிந்தது கஸ்தூரிக்கு. மாமனார் வீடு இனி எதுவும் தராது. அவர்கள் இதயம் இறுகிவிட்டது என்று குமரேசனும் புரிந்து கொண்டான். பொள்ளாச்சி போய் மாமனாரிடம் விடை பெற்றார்கள். மாமியார் உயிருடன் இல்லை. ஒரே அக்கா. குமரேசன் குணம் பிடிக்காமல் விலகியிருந்தாள். மாமனார் அவளிடம்தான் இருந்தார். இனியாச்சும் புத்திசாலித்தனமா நடந்துக்க உபதேசிக்கப்பட்டது. கோவையில் ரயில் ஏறினார்கள். கஸ்தூரிக்கு தூக்கம் வரவில்லை. மனசு முழுதும்
கலக்கமும் பயமும் குழம்பி இருந்தது. சேலத்தில் குமரேசன் கேட்டான், கஸ்தூரி தூங்கலையா? தூக்கம் வரலை. பால் குடிக்கிறியா? வேண்டாம். கொஞ்சம் குடி. சேலத்தில் ஒரு பால் வாங்கி கொண்டு வந்து தந்தான். அதை குடித்தவுடன் கண்கள் சொருக கஸ்தூரி தளர்ந்து படுத்த நிமிஷம் தூங்கிவிட்டாள். சேலம் தாண்டி ரயில் ஒரு இடத்தில் நின்றபோது குமரேசன் எல்லா பைகளையும் எடுத்துக்கொண்டான். பணமும் நகையும் அவனிடம்தான் இருந்தது. சிறிது கூட இரக்கமின்றி ரயிலில் இருந்து இறங்கி இருளில் மறைந்து போனான். நன்றி, வணக்கம்.